அடுத்தது அனுசம் 3ஆம் பாதம், சந்திரன் நீசம். இதான் ரொம்ப முக்கியமான இடம். அனுசம் 3 நாள்ல அனுசம் 3ஆம் பாதம் சந்திரன் நீசம். சனியினுடைய நட்சத்திரமாக அனுசம் 3லே பிறந்து கண்டிப்பாக அவன் கட்டுகின்ற பெண் அந்நிய பிரஜையாகத்தான் இருப்பான். அந்நிய பிரஜைனா வெளிநாட்டு பிள்ளைகளை கட்டுறவங்க கூட அனுசம் 3ஆம் பாதைய நண்பர்கள் அத்தனை பேருமே அனுசம் 3ஆம் பாதத்தில் இருக்க வேற நாட்டு பிள்ளைகளை தான் கட்டியிருக்கான். இந்த வேற்று மதத்தை சார்ந்தவங்களை கட்டியிருக்கான். சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் அரசு வேலைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அரசு வேலைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் நிச்சயமாக ஜெகச்சார பின்னாடியா இருப்பாங்க. ஜெகச்சார பின்னாடி அரசு வேலை கண்டிப்பா உண்டு. அதுல நம்ம பார்த்து ஒரு ஆள் இருக்காரு, சொல்லக்கூடாது. எனக்கு எல்லாரும் தெரியும். ரைட்டா? காலபுருஷத்துக்கும் தெரியும், கணினியும் தெரியும். நான் சொல்ல 2 அம்சம். நான் எல்லாருடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டே ரசித்துக் கொண்டே இருப்போம். அதான் உங்களுக்கு சொல்றேன், ஜெகச்சார பின்னாடி அவங்க ஜெயிக்கலாம். வராகி, சம்பத்காரி, பகலாமுகி, வாக்காளி தேவி, இப்படி அஸ்வாரோகம் 5 தேவதையில சம்பத்காரி எடுத்தா தவறுபடி ஆகிடலாம். எழுதி வச்சுக்கோங்க. சம்பத்காரிக்கு யானை, எல்லா யானையும் அதனுடைய மூச்சு காற்று அதுல உருதுன்னு நினைக்காதீங்க. சம்பத்காரி என்னும் இருதயத்துக்குள்ள இருந்து யானையினுடைய கஜத்தினுடைய உருவத்தை தூக்கும் போது ஆண் கஜத்தினுடைய அந்த ஆண் குறி அதனுடைய அடி வைத்து அடிக்கும் போதுதான் அந்த சம்பத்காரியினுடைய வேகம் தெரியும். ஒரு அஸ்வாரோகத்தின் குதிரையினுடைய வேகம் வராகிலே அந்த ஆண் குதிரையினுடைய பிறப்போருப்பால் அதை அடி வைத்து இரவும் அடித்து அது விந்து நாளத்தை வீச்சு போதுதான் அதனுடைய வேகம் தெரியும். 3 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு பரி என்னும் குதிரை விந்தை வெளியே செலுத்தாமல் இருக்கிறார். ஒரு யானையுடைய கர்ப்பகாலம் 18 மாதம். எந்த உயிரினத்திற்கும் அந்த ஒரு அமைதியான வாழ்க்கை இல்லை. கூடுதலான கர்ப்பத்தில் இருப்பதை பெற்றான். அதுக்குதான் சம்பத்காரி வச்சான். வராகி கூட எல்லாத்தையும் வச்சான். வராகி, சம்பத்காரி, பகலாமுகி, அஸ்வாரோகம், வார்த்தாரி தேவி. அதுக்குதான் அந்த நான் சொன்ன பாத்தீங்கன்னா சம்பத்காரி. அது படிச்சோன்ற விளையாடக்கூடாது. விளையாட உடனே ஆசை எழுதி கொடுத்து மந்திரம் நான் கைப்பட 55 மந்திரம் ஒரு செப்பு செஞ்சு உள்ளே வச்சுக்க பத்திரமா தூக்கி அவங்க நான் வாங்கணும்னு அவங்க கம்மி முடியாது. நான் சொல்ல புரிஞ்சுங்களா? எந்த ஒரு எழுதி வச்சுக்கோ, எந்த ஒரு அரசு உத்தியோகக்காரனும் கவனம் படிக்க ஞாயிறு பரணி ஆகாது, திங்கள் சித்திரை ஆகாது. இன்னும் ஜாதக காலத்துல படிய மஞ்சள் மணி ஆடுற கல்வி அப்ப திதியை கொண்டு கொண்டு வேகமா சொல்ல என் கூட எல்லாத்துக்கும் அத படிக்கலா. ஜாதக பரணி யார் தெரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. அலுவலகம் சொல்லி கொடுங்க. எந்திரிக்காது சொல்லி கொடுத்துடணும் அவங்களுக்கு. ஞாயிறு பரணி ஆகாது, திங்கள் சித்திரை ஆகாது, செவ்வாய் உத்திராடம் ஆகாது, புதன் அமிட்டம் ஆகாது, வியாழன் கேள்வி ஆகாது, வெற்றி பூரணம் ஆகாது, சனி ரேவதி ஆகாது. இது தெரியாத ஜோதிடர் புரியாது. இதுதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுது. ஜாதகத்துலாம் பாரதத்துக்கு ஞாயிறு பரணி ஆகாது, திங்கள் சித்திரை ஆகாது, செவ்வாய் உத்திராடம் ஆகாது, புதன் அமிட்டம் ஆகாது, வியாழன் கேள்வி ஆகாது, வெற்றி பூரணம் ஆகாது, சனி ரேவதி ஆகாது. இதுதான் அந்த கணவன் சூரியனுடைய பாடம். எந்த ஒரு மனிதனை செப்பல் பண்ணாலும் சரி, வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் அன்று கண்டிப்பாக அதை எதிர்கொள்ளும். வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் 2ம் சேர்ந்து ஒரு நாட்களில் சுப நேரம் எடுத்து லக்கணத்துக்கு 6, 8, 12 சுத்தமாக வைத்து ஒரு மனுவை எழுதி உள்ளே பயன்பட சொல்லுது. அந்த சஸ்பெண்ட் போட்டதை க்ளோஸ் எழுதி வச்சிருக்கிறார். நாங்க அப்படிதான் ஜெயிச்சு கொடுத்துருவோம். எதையும் மனம் விட்டு சொல்லலாம்னு இந்த பிள்ளைகளாம் சொல்லி ஆசை மாதிரி யாரும் சொல்ல முடியாது. எந்த பெரிய பிரச்சனையா இருக்குங்களா? வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரத்தன்று சுப நேரம் சுபகாலம் எடுத்து அவங்க அன்னைக்கு பயிர் சொல்றதுக்கு லக்கணத்தை எடுத்து அந்த லக்கணத்துக்கு 6, 8, 12 சுத்தமாக இருந்து அதுல ஒரு பெட்டிஷனை தயார் பண்ணி சஸ்பெண்ட் ஆனவனை கொடுத்து கோர்ட்டவனுக்கு பயிர் பண்ண சொல்லு. அவன் நல்லவன் என்று வெளியே வந்து விடுவான். எந்த சூழ்நிலையிலும்
இந்த ஜாதகார பாடலை யார் கேட்டா? பிரிஸ்டினியில முத தைய வைக்கிறதுக்கு போற அவர் கேட்டார் ரெஜிஸ்டர். இந்த ஜாதகாரத்துல ஒரு பாடம் வர ஜோசியெல்லாம் கேட்கிறேன், ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறேன். இந்த ஜாதகாரத்தினுடைய 7 வார்த்தைகள் தான் 7 நட்சத்திரங்கள் தான் சூரியனுடைய தலைவிதியை நிர்ணயம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்துக்கு தான் அழகான பலன். சரியா? அடுத்தது கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதம். இது சொல்றது வேகமா இருக்கும், தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லி கொடுத்து ஒழுக்கமா முடியும். கேட்டை 3ஆம் பாதம். எதிர்ப்பு சக்திகள் இல்லாமல் பதவிக்கு வந்து விடுவார்கள். பாரத போர் நடந்தது 18 நாட்கள். சுவாமி ஐயப்பனுடைய படிகள் 18, கருப்பசாமியினுடைய படிகள் 18. நட்சத்திரத்திலே 18வது நட்சத்திரம் எதிரியை சிறைப்பிடிப்பதற்கும் கோட்டை கொத்தளர்களை உடைப்பதற்கும் எதிரியை விளங்குவதற்கும் உள்ள நட்சத்திரம். யாரா இருந்தாலும் கேட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல ஒருத்தன் இருந்தானால் அவனை கூட வச்சுக்கிட்டு இருந்து பாருங்க, நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க. அவளுக்கெல்லாம் கேட்ட நட்சத்திரம் தான். அதுதான் கூட வச்சிருக்கேன். எதையாவது ஜெயிக்கணும் உதவி கையில 3ஆம் பாதம் தான் நம்ம சொன்னா பாருங்க. என் கூட இருக்கிற பெரும்பகுதி கேட்ட நட்சத்திரத்துக்காரங்களாம். ஆனால் அந்த கேட்ட நட்சத்திரத்தால் சாதிக்க முடியும். அதுவும் கன்னிதகனமாக பிறந்து கேட்ட நட்சத்திரமாக இருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்காங்க. 100 கோடி 200 கோடி சேர்ந்துடலாம். கன்னிலக்கணம் கேட்ட நட்சத்திரம். அப்ப அரசு பதவி யார் யார் கிடைக்குங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்றேன். வெற்றிலை பிரசனம் ஆன்லைன் வகுப்பு. விருதுநகர் சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நடத்தும் வெற்றிலை பிரசனம் ஆன்லைன் வகுப்பு. பயிற்சி கட்டணம் ரூபாய் 2005. பயிற்சி ஆசிரியர் ஸ்ரீ ஜாம்பவான் சுவாமிகள் நடத்துவார்கள். இந்த வெற்றிலை பிரசனம் மூலமாக நம் முன்னோர்களின் குலதெய்வத்தை கண்டுபிடித்தல், கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, மன சங்கடங்கள் தீர்க்கும் வழி, கோர்ட் கேஸ் வழக்கிலிருந்து விடுபட அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த வெற்றிலை பிரசனம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தொடர்புக்கு சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ், இலக்கம் 6/894/5, பேராளி ரோடு, கருப்பசாமி நகர், ரயில்வே காலனி அருகில், விருதுநகர். செல் நம்பர் 9345031553. ஜிபே நம்பர் 9952121383.